வணக்கம். மஞ்சுளா தேவி முருகேசன் சாஃப்ட்வேர் ட்ரைனிங் சென்டர் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த வீடியோ சீரீஸில் நீங்கள் ஆன்கோயிங் கிளாஸஸ் இதெல்லாம் ஆன்லைனில் என்னென்ன கிளாஸஸ் இருக்கிறோமோ அந்த கிளாஸோட ரெக்கார்டிங் வெர்ஷன்ஸ் இதில் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் ரெக்வஸ்ட்டுக்காக நாங்கள் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். அது ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ரெக்கார்டட் வெர்ஷன் இந்த சீரீஸில் ஃபுல்லாக நீங்கள் பார்க்கலாம். இந்த எல்லா கிளாஸுமே கலந்து இதில் வரும். ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம். இந்த வீடியோவில் E20 கால்குலேஷனை பற்றி ஜஸ்ட் ஒருத்தர் டவுட்டு கேட்டிருந்தார். ஓகேங்களா? E20 கால்குலேஷனில் ட்ரான்ஸ்கெயின் கால்குலேட்டிங் சென்சிபிள் ஹீட் கெயின் ட்ரான்ஸ்கெயின் த்ரூ பார்ட்டிஷனை பற்றி டவுட்டு கேட்டிருந்தார். ஓகேங்களா? பிட்வீன் கண்டிஷன் ஸ்பேஸ் அண்ட் அன்கண்டிஷன் ஸ்பேஸ்கிறத பற்றி ஏற்கனவே E20 பற்றி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். ஓகேங்களா? அதில் இதை பற்றிய டவுட்டு கேட்டிருந்தது. அதை கிளாரிஃபை பண்ணுறதுக்காக இந்த வீடியோ நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ அதனால் நான் என்னென்னா ஃபுல்லாக பண்ணலை, ஃபுல் கால்குலேஷன் பண்ணல. ஏன்னா ஃபுல் கால்குலேஷன் பண்ணோம்னா ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ இந்த போர்ஷன் தான். ஓகே, ஆல் கிளாஸஸ் வால் சீலிங் ஃப்ளோர். ஸோ அதுக்கு ஏற்கனவே உள்ள ஃபார்முலா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். Q = UA delta T, where Q = heat gain in BTU per hour, U = conductance factor in BTU per hour feet square degree Fahrenheit is equal to sum 1 divided by summation of power. A is equal to area of partition in square feet. Delta T is equal to temperature difference between unconditioned space and conditioned space. Okay, if unconditioned space is kitchen, unconditioned space temperature is equal to outside temperature plus 10 degree Fahrenheit. If unconditioned space is normal room, unconditioned space temperature is equal to outside temperature minus 5 degree Fahrenheit. இதுதான் எடுத்திருக்கோம். ஓகேங்களா? இதுதான் ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா. ஸோ இப்போ என்னென்னா இதுக்கு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். கிளாஸு எல்லாத்துக்குமே நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இந்த சம்மை எடுத்துக்குவோம். இது பண்ணுறதுக்காக ஒரு சம். ஓகேங்களா? ஏன்னா போன இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு அன்கண்டிஷன் ஸ்பேஸ் தான் இருக்கும். இப்போ 2 அன்கண்டிஷன் ஸ்பேஸ் இருக்குது. 2 கண்டிஷனோடு இருக்குது. கிச்சனோட ஒன்று இருக்குது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா டாய்லெட்டோட ஒன்று இருக்குது. டாய்லெட்டுங்கிறது நார்மல் ரூம், இது கிச்சனுங்கிறது நமக்கு ஹீட் ஜென்ரேட்டிங் பாடி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 கண்டிஷனுமே வரும். ஓகேங்களா? அன்கண்டிஷன் ஸ்பேஸ் இப்போ இதுக்கு கிச்சனுக்கு அவுட் சைட் டெம்பரேச்சர் ப்ளஸ் 10 டிகிரி Fahrenheit எடுத்துக்கணும். இதே நார்மலுக்கு அவுட் சைட் டெம்பரேச்சர் மைனஸ் 5 டிகிரி Fahrenheit நம்ம இங்கே எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஸ்டாண்டர்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா இதோட வேல்யூ டெம்பரேச்சர் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா, டெம்பரேச்சர் என்னென்னா அவுட் சைட் டிசைன் டெம்பரேச்சர் நம்ம இங்கே எடுத்துக்குவோம். ஏற்கனவே அங்கே இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஓகே டிகிரி Fahrenheit. ஓகே, ஸோ இப்போ என்னென்னா நமக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கண்டக்டன்ஸ் ஃபேக்டர்லாம் ஏற்கனவே கால்குலேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதே மெத்தடில் தான் நம்ம பண்ண போகிறோம். அதனால் நான் அதை ரிப்பீட் பண்ணலை. ஸோ கண்டக்டன்ஸ் ஃபேக்டர் D2க்கு நமக்கு டோர் கிளாஸ் திக்னஸ் 3 இன்ச்சு. ஓகேங்களா? சாரி 3 இன்ச்சு இல்லை, இங்கே 2 இன்ச்சு இங்கே கொடுக்கல. நம்ம விண்டோ கிளாஸ் திக்னஸ் 2 இன்ச்சு. ஓகே, ஸோ சாரி கிளாஸ் திக்னஸ் எல்லாத்துக்குமே 3 இன்ச்சு தான். ஓகே, ஸோ ஏற்கனவே யூ நான் கால்குலேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த கால்குலேட்டட் வேல்யூவை நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ D1 D2 D3க்கு D2 is equal to D3 is equal to U வேல்யூ நான் ஏற்கனவே கால்குலேட் பண்ணி வச்சுருக்கேன். திருப்பி அதை நான் ரிப்பீட் பண்ண விரும்புகிறேன். ஸோ 0.22 அப்படிங்கிறத நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஓகே, ஸோ இப்போ என்னென்னா இதில் ஆக்சுவலாக நான் வேல்யூஸ் இதுக்கு கொடுக்காமல் இருக்கிறேன். ஓகேங்களா? D2க்கு D3க்கும் ஏரியாக கொடுக்கல. ஸோ D2க்கு ஆக்சுவலாக சைஸ்
8/8 ஓகேங்களா. D2 வந்து 8/8, D3 வந்து 6/4 ஃபீட் ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒவ்வொரு ரூமுக்கும் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஃபஸ்ட்டு கிளாஸஸ்க்கு நம்ம பார்க்க போகிறோம். ஃபார் கிளாஸஸ், ஏன்னா இங்கே நமக்கு டிரான்ஸ்கைன் த்ரூ கிளாஸஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து கிளாஸஸ். ஸோ கண்டக்டன்ஸ் ஃபேக்டர் ஏற்கனவே நம்ம இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். U is equal to இது. ஓகே. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஃபார் D2 நம்ம ஃபஸ்ட்டு ஒவ்வொன்றும் நம்ம தனியாக தான் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா ஏரியா வேறு விடுதுக்குனால நான் தனியாகவே நான் கண்டுபிடிச்சிக்கிறேன், கொஞ்சம் குழப்பம் இல்லாமல் இருக்கணும். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நமக்கு U is equal to 0.22, A is equal to நமக்கு 8/8னா 64 டெல்டா T. ஓகேங்களா. ஸோ D2ங்கிறது எங்கே இருக்குது ஆக்சுவலாக நமக்கு பார்த்தீங்கன்னா கிச்சன் சைடு இருக்குது. ஓகேங்களா. ஸோ கிச்சனுக்கு நமக்கு D2க்கு என்ன ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. ஓகே, டெல்டா T is equal to temperature difference between unconditioned space and conditioned space. Unconditioned spaceக்கு என்ன சொல்லியிருக்காங்க, outside temperature plus 10 degree Fahrenheit. ஸோ outside temperature நமக்கு எவ்வளோ இருக்குது, 103. ஓகேங்களா. 103 மைனஸ் இல்லை ப்ளஸ் 10 டிகிரி மைனஸ் இன்சைட் டிசைன் டெம்பரேச்சர் நம்ம ஏற்கனவே 75 டிகிரி Fahrenheitனா நம்ம எடுத்திருக்கோம். ஸோ அப்போனா இதை நம்ம கேல்குலேட் பண்ணோம்னா நமக்கு 103 ப்ளஸ் 10 மைனஸ் 75. ஸோ வேல்யூ வந்து 38 வரும். டெல்டா Tங்கிறது 38. ஓகே. ஸோ இப்போ Q is equal to UA டெல்டா T. ஸோ U ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம் 0.22 into 64 into 38 is equal to நமக்கு வேல்யூ இங்கே வரும் 0.22 into 64 into 38. ஸோ 535.04. ஸோ 535ன்னு நான் எடுத்துக்கிறேன். அடுத்து ஃபார் D3. ஸோ U வந்து நமக்கு அதே வேல்யூ தான், யூவில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே. U is equal to 0.22 A 6/4 அப்படின்னா நமக்கு 24 D2. ஸோ 103 மைனஸ் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க 5 டிகிரி மைனஸ் 5 டிகிரி மைனஸ் 75. ஓகேங்களா. ஸோ இப்போ நமக்கு என்ன பண்ணுறோம், 103 மைனஸ் 5 மைனஸ் 75. ஸோ 23. ஸோ Q is equal to 0.22 into 24 into 23. So 0.22 into 24 into 23. So 121. ஓகேங்களா. ஸோ 121 அப்படின்னா த்ரூ கிளாஸ் நம்ம எடுத்தோம்னா ஃபார் கிளாஸ் ஓகே D2 plus D3 values. ஓகே. ஸோ இப்போ நமக்கு 535 plus 121. ஸோ 656. ஸோ அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல வரப்போகிற வேல்யூ வந்து 656. ஓகேங்களா. ஸோ இதுக்கு வந்து Q வந்து 656. ஓகே. இப்போ நம்ம அடுத்து பார்க்க வேண்டியது வால். ஓகேங்களா. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்து கொடுத்துருக்கிறது வால். ஸோ வால்னு சொன்னோம்னா நமக்கு திருப்பி இங்கே இருக்குது. ஓகேங்களா. ஸோ இந்த வால் இப்போ வாலை நான் ரெண்டாக பிரிச்சுக்கணும். ஓகேங்களா. ஃபார் கிச்சன் ஒன்று வருது, திருப்பி ஃபார் டாய்லெட் ஒன்று வருது. ஓகேங்களா.
ஸோ இப்போ கிச்சனுக்கு நம்ம ஏரியா வேணும். ஓகேங்களா? இப்போ திருப்பி நான் என்ன பண்ணுறேன்னா வால் ஃபார் வால் கிச்சன். ஸோ வாலுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா ஏற்கனவே யூ வேல்யூ நான் கண்டுபிடிச்சு வச்சுருக்கேன். ஸோ 0.86. ஓகே, ஏரியா. ஸோ காமன் தான் இது. இப்போ கிச்சனை பொறுத்தவரை நம்ம எடுத்துக்குவோம். கிச்சன் ஏரியா. ஸோ ஏரியா என்ன வரும் நமக்கு இங்கே ஏற்கனவே இங்கே பார்ப்போம் போவோம். ஏரியா வந்து 24 இன்ட்டு ஹைட்டு 10. அப்போனா 24 இன்ட்டு 10 இஸ் ஈக்குவல் டு 240. டெல்டா டி கிச்சனுக்கு ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். 103 + 10 - 75 இதே வேல்யூ தான் வரும் 38. அப்போனா Q இஸ் ஈக்குவல் டு ஏற்கனவே U வந்து 0.86 இன்ட்டு 240 இன்ட்டு 38. ஸோ இப்போ இதை நம்ம மல்டிப்ளை பண்ணிக்குவோம். 0.86 இன்ட்டு 240 இன்ட்டு 38. ஸோ 7843 வருது. ஓகேங்களா? ஸோ நம்ம அதுக்கு ஒரு நிமிஷம் திருப்பி பார்த்துக்குவோம். 0.86 இன்ட்டு 240 வராது. அதில் முக்கியமாக ஒரு விஷயத்தை நம்ம மறந்துட்டோம். ஓகே, 240 மைனஸ் டோரோட ஏரியா கழிக்கணும், கிளாஸோட ஏரியா. ஓகேங்களா? 64. அதான் நமக்கு கிடைக்கும். 64 இஸ் ஈக்குவல் டு 240 மைனஸ் 64. 240 மைனஸ் 64 176. அப்படின்னா இங்கே நமக்கு வந்து 176 தான் வரணும். ஓகேங்களா? ஏன்னா இங்கே ஏரியாங்கிறது டோட்டல் ஏரியா அங்கே இருக்குது. ஓகே, அந்த வாலோட ஏரியா, அதில் நம்ம வந்து கிளாஸோட ஏரியாவை மைனஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ இன்ட்டு 0.86 இன்ட்டு 38. ஸோ 5752ன்னு போட்டுக்கோம். 5752. ஓகே, அடுத்து வந்து டாய்லெட்டுக்கு. ஸோ A இஸ் ஈக்குவல் டு திருப்பி நம்ம டாய்லெட்டுக்கு வந்து நமக்கு இங்கே எவ்வளோ இருக்குது 26. ஓகேங்களா? 26 இன்ட்டு 10. ஸோ 260 மைனஸ் ஏரியா வந்து அதுக்கு வந்து 24. எனக்கு வந்து நம்ம டோர் 3க்கு வந்து கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் 24. ஸோ இப்போ எவ்வளோ வரும்? 260 மைனஸ் 24 236. அப்போனா Q இஸ் ஈக்குவல் டு 0.86 இன்ட்டு 236 இன்ட்டு டெல்டா டி ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் 23. ஓகே, ஸோ இப்போ வேல்யூ என்ன வரும்? 0.86 இன்ட்டு 236 இன்ட்டு 23. 4668. 4668. ஸோ இப்போ நமக்கு வாலோட Q வந்து 5752 ப்ளஸ் 4668 இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் 5752 10420. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம 10420 இதுக்கு. இப்போ அடுத்து சீலிங் ஃப்ளோர். சீலிங் ஃப்ளோர்னு எடுக்கும்போது இப்போ நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது இந்த ரூமுக்கு மேலே எப்படி கண்டிஷன்டு ஸ்பேஸா அன்கண்டிஷன்டு ஸ்பேஸா. ஓகே, மேலே வந்து நம்ம ஏற்கனவே இங்கே வந்து ரூஃப்னு தான் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ ரூஃபுக்கு நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுட்டோம். ஓகேங்களா? ஸோ அதனால் நம்ம இங்கே வந்து டிரான்ஸ்கிரெயின் பார்ட்டிஷனாக வராது. சப்போஸ் மேலே வந்து ஒரு ரூம் இருந்து அது அன்கண்டிஷன்டாக இருந்தால் அப்போ இந்த சீலிங் இருக்குது பார்த்தீங்களா, சீலிங்க்கு நம்ம கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி இது கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்குன்னு வச்சுக்குவோம். அப்புறம் கீழே ஒரு ரூம் வரும். சப்போஸ் அது அன்கண்டிஷன்டு ஸ்பேஸாக இருந்தால் அப்போ நம்ம கீழேருந்து ஃப்ளோர்லேருந்து கண்டுபிடிக்கணும். அப்புறம் ஏரியாங்கும்போது
இந்த டோட்டல் ஏரியா 20 × 50 இதை பேஸ் பண்ணி தான் வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ இது வந்து நமக்கு மேலே எதுவுமே இல்லை, ரூஃப் வந்து ரூஃப் தான் இருக்குது, அதனால் வந்து சீலிங் இல்லை, ரூஃப் தான் இருக்குது. அப்போனா இங்கே டிரான்ஸ்கெயின் வந்து பார்ட்டிஷன் வராது, 0. இது அதே மாதிரி கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் இருக்குது, அதனால் எனக்கு ஃப்ளோர்லேருந்து நான் எதுவுமே கன்சிடர் பண்ணலை. பண்ணிவிட்டு மீதி எல்லாமே அதில் உள்ள கேல்குலேஷன் தான். ஓகேங்களா? அதில் உள்ள மாதிரி தான். ஸோ இந்த இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, புரியலைன்னா திருப்பி காண்டாக்ட் பண்ணுங்கள். அதை எப்படி கேல்குலேட் பண்ணி திருப்பி நான் வந்து ஃபுல் இதாகவே நான் போட ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? இதை வச்சே வந்து டோட்டலாக ஃபுல்லாக E20 கேல்குலேஷன் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஏன்னா அது ஃபுல்லாக பண்ணலன்னா 2 மணி நேரம் போகும். ஸோ அவ்வளோ பண்ண வேணாம், இது மட்டும் தான் டவுட்டுங்கும் போது இதை மட்டும் நான் கிளாரிஃபை பண்ணி நான் போட்டிருக்கேன். ஓகேங்களா?